மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. எவ்வளவு கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? 2 பழம் சொன்னாரு. 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல. நீ வாங்கிட்டு வந்ததுல 1 இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? இன்னொன்னு இது. என்னங்க சண்டை, என்னங்க சண்டை? 2 பழம் வாங்கிட்டு வந்துட்டாரு. 1 வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு. இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இங்கறாரு. நீயே கேளுங்க. உன்கிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி? பழம் சொன்னாரு. எத்தனை? 2. வாங்கினா? 1 தான் இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தான் இது. ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? ஏங்க இப்ப எதுக்கு டிவி ஆஃப் பண்ணீங்க? நான் வந்தது கூட தெரியாம அப்படியே டிவியை பார்த்துட்டு கேக்க பேக்கன்னு சிரிப்பு வேண்டியிருக்கு. நீங்க வந்தது தெரியலன்னு இப்ப யார் சொன்னா? ஏண்டி 10 மணி நேரம் ஒருத்த வேலை பார்த்துட்டு வரேன், வந்தவனுக்கு தண்ணி கூட கொடுக்கணும்னு தெரியாத உனக்கு? ஏங்க தண்ணி உள்ளதானே இருக்கு, வேணும்னா போய் எடுத்து குடிக்க வேண்டியதுதானே? உனக்கு எனக்கு தண்ணி தரதை விட டிவி பார்க்கறது முக்கியமா போச்சா? நான் டிவி பார்க்கறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை? கூட கூட பேசாத மீனா. நீங்க தான் என்ன கூட கூட பேச வைக்கிறீங்க. பேசாதங்கற. ஐயோ என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணு இல்ல விடுங்க. அதான் ஒண்ணு இல்லன்றறல. ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க. படாத இடத்துல பட்டிருந்தா என்ன இருக்கும்? என்ன விடுங்க, உங்க மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? டேய் நிறுத்துற. நீ என்னமோ அவளுக்கு வக்காலத்து வாங்குறதும் அவன் என்னமோ உனக்கு பறிச்சு பேசுறதும் பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. நிறுத்துங்க. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல இவனை வீட்டை விட்டு அனுப்பு. எதுக்கு இவரை வீட்டு விட்டு அனுப்பணும்? இவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஏன்னா நீ தானே என்ன சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த. இப்ப நீ என்ன வெளில போன்னு சொன்னா நான் எங்கண்ணா போவேன்? டேய் நீங்க 2 பேரும் பண்ற டென்ஷன்ல ஆபீஸ் பணத்தை 30,000 நான் மிஸ் பண்ணிட்டேன். அது யாருக்கோ கவுண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். வந்தவனா அவனுக்கு லாபம் நினைச்சிட்டு போனவன் தான் திருப்பி வரவே இல்லை. இப்போ நான் பேங்க்குக்கு பணம் கட்டணும். அந்த பணத்துக்கு நான் எங்க போறது? இதெல்லாம் எனக்கு தேவை. அந்த டென்ஷன் தான் கொண்டு எங்க மேல காமிச்சிட்டு இருக்கீங்களா? அண்ணா உனக்கு பணம் தானே வேணும், நான் தரேனே. ஒண்ணும் தேவையில்லப்பா. எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம், உன் பிரச்சனை நீ பாத்துக்கோ. சரி உன்கிட்ட பணம் இருந்தா கொடு. எவ்வளவு? அதான் சொன்னேன் 30,000 ரூபாய். ஏங்க திடீர்னு வந்து இவ்வளவு பணம் கேட்டா நான் எங்க போறது? மீனா நாளைக்கு நான் பணம் கட்டலன்னா என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. என்கிட்ட பணம் இல்லையே. சரி உன் நகையை கொடு, நான் அடமான வச்சு பணம் வாங்கிக்கிறேன். நகையா? நீங்க போட்ட தாலி செயின் தான் இருக்கு, வேணும்னா இதை வச்சு பணம் வாங்க முடியுமா பாருங்க. டேய் இருங்க, என்ன காரியங்க பண்றீங்க? டேய் சும்மா நடிக்காத. எல்லாம் நீ கொடுத்த ஐடியா படி தானே என் குடும்பம் நடக்குது. ஏங்க நீங்க தானே நகை கேட்டீங்க, இந்தாங்க இதை வச்சு பண்ணுங்க. ஒன்றும் தேவையில்ல, நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ணா அண்ணி, அண்ணனை பார்த்தா பாவமா இருக்கு. நான் வேணா என் காசு ஒரு 30,000 தரேன், உங்க காசு நான் அவர்கிட்ட கொடுத்துருங்களேன். நீ உன் அண்ணனை நினைச்சு கவலைப்படுற, ஆனா உன்னை கண்டாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குதே. ஏன் நீ, நான் வேணா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டுமா? இதை பாரு, தேவையில்லாம அவர் சொல்றதுதான் கேட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நீ இங்கே இரு, அவர் என்னதான் பண்றாருன்னு நான் பாக்கிறேன். டேய் முருகா. ஏய் வா மாப்ள, எப்படி இருக்க? டேய் இங்க எதுக்குடா வர சொன்ன? இல்ல புது மாப்பிள்ளை கிட்ட பேசணும், அதான். அதுக்கு எதுக்குடா இங்க? வீட்டுக்கு வந்துருக்கலாம்ல. இது வீட்டுல பேச வேண்டிய விஷயம் இல்ல, உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிய வேண்டிய ரகசியம். அப்படி என்னடா பெரிய ரகசியம்? சொல்லு கேட்போம். சரி கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? டேய் நீ தான்டா பிரஸ்ல இருந்து மேரேஜ் இன்விடேஷன்லாம் வந்தது. இப்பதான் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். உனக்கும் கொண்டு வந்திருக்கேன்டா, பைக்ல வச்சிருக்கேன், போமா தரேன். சரி இப்ப என்ன விஷயம் சொல்லு. சொல்றேன். டேய் கல்யாணத்துக்கு வேற ஏகப்பட்ட வேலைங்க, தலைக்கு மேல வேலை இருக்குடா, சீக்கிரம் சொல்லு. உங்க மாமாவுக்கு இன்சூரன்ஸ் பணம் எவ்வளவு வரும்? எதுக்குடா கேக்குற? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக தான் கேக்குறேன். சுமார் ஒரு 10 லட்சம் வரும்டா. நேத்ராவுக்கு சொந்த வீடு இருக்கு, டீச்சரா வேற வேலை பாக்குறா, மாசம் ஒரு 25,000 ரூபாய் சம்பாதிப்பா. கல்யாண செலவுக்கு வேற ரொக்கமா 5 லட்சம் ரூபாயை உன் கையில தூக்கி கொடுத்துட்டாங்க. அதிர்ஷ்டசாலிடா நீ. டேய் பொறாமப்படாதடா, விஷயத்துக்கு வா. அப்பாவை கொன்னுட்டு அவர் மகா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு தில்லு வேணும்டா. என்ன சொன்ன? அப்பாவை கொண்டுட்டா? டேய் என்னடா உளர்ற? டேய் நடிக்காதடா, எனக்கு எல்லாம் தெரியும், நானே என் 2 கண்ணால பார்த்தேன். மச்சி
இந்த விஷயம் நேத்ராவுக்கு தெரிஞ்சா கல்யாணம் நின்று போயிடும். நீ ஜெயிலுக்கு தான் போகணும். முருகா வேணாம், நான் சொல்றதை கேளு. நான் சொல்றதை நீ கேளு. உன்னால ஒரு அப்பாவி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். என்ன பாக்குற? ராஜீவை பத்தி தான் சொல்றேன். அவரை பத்தின எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டேன். அவர் செல்போன் நம்பர் கூட இருக்கு. ஒரே ஒரு ஃபோன் கால் ராஜீவ் கிட்ட விஷயத்த சொன்னா போதும், மற்றதெல்லாம் அவரு பார்த்துப்பாரு. ஆமாண்டா, நான் தான் என் மாமாவை கொன்னேன். அதுக்கு என்ன போ? அப்புறம் என்ன, நீயே ஒத்துக்கிட்ட. டீல் பேசலாமா? சொல்லு, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? பன்னீரு, உன்ன மாதிரி எனக்கு பேராசையெல்லாம் இல்லை. வர்ற 15 லட்சத்துல பாதி எனக்கு கொடுத்துரு. டேய், இது ரொம்ப அதிகம்டா. அப்ப நீ ஜெயிலுக்கு போக தயாரா இரு. டேய் முருகா 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 முருகா, ஏண்டா கோச்சுக்கிற? இப்ப என்னடா உன் பிரச்சனை? பணம் தாண்டா வேணும், வாங்கிக்கடா. 10 லட்ச ரூபா கூட கொடுக்குறேன்டா. ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளில வரக்கூடாதுடா. இது ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மச்சான். உயிரே போனாலும் வெளியே சொல்ல மாட்டேன். டேய், கல்யாணம் முடிஞ்ச உடனே பணம் என் கைக்கு வந்துடும்டா. அடுத்த நாளே உஷாரம் உங்ககிட்ட கொடுத்துறேன். இந்த வேலை தானே வேண்டாங்கிறது. முதல்ல பணம், அப்புறமா கல்யாணம். டேய், ஏன்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? உன்னை நம்ப முடியாது மச்சி. ஒரு கையில பணம், இன்னொரு கையில தாலி. டீலா? டீல்ரா? அது நேத்ராக்காக எத்தனை கொலை வேணாலும் பண்ணலாம்டா. என்ன மன்னிச்சிரு நண்பா. டேய், ஏதோ தெரிஞ்சுதாடா? இல்ல, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். எங்க போனானே தெரியல. சுபாஷுக்கு ஃபோன் பண்ண லைன் போக மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணடா, எனக்கும் லைன் போற. சரி, ஒன்று பண்ணுவோம். நேரடி நம்ம 2 பேரும் வீட்டுக்கு பார்த்துக்கிறோம். அண்ணே, அங்கேருந்து தானே வரேன். வீடு பூட்டி இருக்கு. ஐயோ, டேய் என்னடா சொல்ற? சுபாஷ் வீட்ல யாரும் இல்லையா? டேய், ஸ்னேகாவுக்கு ஏதாவது ஆயிருக்க போதுடா. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறா. எனக்கு அப்படிதான் தோணுது. ஒருவேளை சுபாஷும் அவன் தம்பியும் சேர்ந்து ஸ்னேகாவை கடத்தி வச்சிருந்தா? அப்படிலாம் இருக்க. ஏன் இருக்காது? ஏற்கனவே இதே சுபாஷ் தானே ஸ்னேகாவை கடத்திட்டு போய் அடைச்சு வச்சிருந்தான். சுபாஷ் பத்தி எனக்கு நல்லா தெரியும் உமா. அவர் அந்த மாதிரி ஆள் இல்ல. ஸ்னேகா மேல அவரு ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. ஸ்னேகா மேல இருக்க கோவத்துல எங்கேயோ போயிட்டா. ஸ்னேகாக்கு ஓ மேல என்ன கோவம்? அவளுக்கு நான் கஸ்தூரியோட பழகிறது பிடிக்கல. என்ன ஏண்டா, ஸ்னேகாக்கு பிடிக்கலன்னா நீ எதுக்கு கஸ்தூரி கூட பழகுற? அண்ணே, கஸ்தூரி உயிரை காப்பாத்தினவன. அவளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? பைத்தியக்காரத்தனமா பேசுற. அதுக்காக கட்ட பொண்டாட்டி மனசு கஷ்டப்பட்டாலும் கவலை இல்லைன்னு விட்டுருக்க நீ. இனிமேல் அந்த கவலை இல்லைண்ணே. கஸ்தூரி பூம்பாருக்கே போயிட்டா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, தர்மலிங்க சாரோட எல்லா சொத்தையும் கஸ்தூரிக்கும் வனஜாக்கும் ஒப்படைக்கணும்னு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. நீலகண்டனை கல்யாணம் பண்ணிக்கிறதா கஸ்தூரி முடிவு எடுத்திருக்கா. பூம்பார் எஸ்டேட் நிர்வாகத்தை வனஜாவும், கஸ்தூரிபாய் ஆசிரமத்தை கஸ்தூரியும் கவனிச்சுக்க போறாங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல கஸ்தூரி தான் பெரிய பிரச்சனையா இருந்தா. அவளே ஊரை விட்டு போயிட்டான். இந்த விஷயம் ஸ்னேகாவுக்கு தெரிஞ்சதுன்னா எங்க இருந்தாலும் உடனே வந்துருவான். ஆனா ஸ்னேகா எங்க இருக்கான்னு தெரிஞ்சாதானே அவளுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்த முடியும். வாங்க சார். துவாரகேஷ் சார், ஸ்னேகா வீட்டுக்கு வந்தாளா? முதல்ல எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நான் சொல்றத பொறுமையா கொஞ்சம் கேளுங்க. நான் ஒருத்தி மேல ஆசைப்பட்டா அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அதனாலதான்டா பயப்படுறேன். ஸ்னேகா கல்யாணம் ஆனவா, அவளை விட்டுடு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாச்சு. இன்னும் 2-3 மூளை துவாரகேஷுக்கு செக் வச்சு அந்த ஸ்னேகாவை நான் தூக்கிடுவேன். கடவுளே, தனுஷ் திருந்துட்டான்னு நினைச்சேன். என் நினைப்பில மண்ணள்ளி போட்டுட்டான். இந்த ஜென்மத்தில் அவன் திருந்த மாட்டான். ஸ்னேகா வீட்டுக்கு வரலனதும் அவன் போக்கில் நிறைய மாற்றம் தெரிஞ்சது. அவனுக்குள்ள இருந்த சைக்கோ மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. திவ்யான்ற ஒரு பொண்ணு அநியாயமா எரிச்சு கொன்னுட்டான். என்ன கல்யாணம் பண்ணிக்க போதே இல்லை நீ? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். முடியாது. அப்போ உன் உயிர் போகட்டும். வேண்டாம்டா. வேண்டாம்டா.
அதே மாதிரி ஸ்னேகாவுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி அவளை காப்பாற்றணும். என்ன சார் இது? இவ்வளவு பெரிய விஷயத்த சர்வசாதாரணமா சொல்றீங்க? ஏன் சார் உங்க தம்பி அப்பயே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்துருமா? இதெல்லாம் பேசுறதுக்கு இதுவாடா நேரம். சீக்கிரம் போய் ஸ்னேகாவை காப்பாத்துங்கடா. அவன் ஸ்னேகாவை எங்க கூட்டிட்டு போய் வச்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்க போலாம். தம்பி நீ வாடா, உடனே போலாம். அண்ணே நீ வந்துட்டேன்னா அம்மா நீ தனியா இருப்பாங்க. நீ வீட்லயே இரு, நான் போய் ஸ்னேகா கூட்டு வந்துடுறேன். சரிடா, சரி ஜாக்கிரதை. டேய் சீக்கிரமா போடா, என் மருமகளுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. வாங்க சார். கடவுளே. கண்ணு முழிச்சிட்டீங்களா டாக்டர்? வெரி குட், கான்சியஸ் வந்துருச்சு. என்ன தெரியுதா? வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே ரிலாக்ஸ். உங்க பேர் என்ன? நோ டோன்ட் வரி, ரிலாக்ஸ். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். என்ன? ஓ உங்க செல்போனா? ஆமா. செல்போன் இல்லாம இவர் இருக்க மாட்டார் போல இருக்கே. ஓகே, இவர் செல்போன் எங்க? சார்ஜ் போட்டுருக்கு. போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். ஆமா செல்போன் எதுக்கு? பேசணும். யாருக்கிட்ட? என்கிட்டயே பேச முடியல, போன்ல எப்படி பேச போறீங்க? இந்தாங்க. ராஜி இவர்கிட்ட பேசணுமா? ஆமா. சரி. குஷி என்ன பண்றாங்க? ஒண்ணு இல்லம்மா. ஒழுங்கா படி. ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் எடுக்கலையாப்பா? டாக்டர் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா. ஃபுல் ரிங் போய் கட் ஆயிருச்சு. மிஸ்டு கால் பார்த்துட்டு அவங்களே கூப்பிடுவாங்க. அப்புறம் எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட்டிங். ஃபோன் எங்கிட்டயே இருக்கட்டும், கால் வந்தால் நானே பேசுகிறேன். ஓகேவா? ரெஸ்ட் எடுங்க. டோன்ட் வரி, ரிலாக்ஸ். எங்க வச்ச? ஐயோ ஆனாங்களே. குஷி அப்பா அப்பா. என்னம்மா ஏன் ஒரு மாதிரி முழிக்கிற? போன கூட ஆஃப் ஆயிருக்கு. கீழே போட்டியா? தெரியாம கீழே விழுந்துருச்சுப்பா. அச்சச்சோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லடா, ஆன் ஆயிடுச்சு. நீ உட்காந்து படி. பயந்துட்டியா? 2 மிஸ்டு கால் வந்திருக்கு. யார் நம்பர்னு தெரியலையே. ஃபோன் ரிங் ஆகுது. ஓ இங்கே பாருங்க, ராஜீவ் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. நான் பேசிக்கிறேன், யூ டோன்ட் வரி. ஹலோ ஹலோ சார், எனக்கு இந்த நம்பர் 2 கால் வந்துச்சு. நீங்கள் யாரு? நீங்கள் மிஸ்டர் ராஜீவா?
எஸ், நீங்க? நான் டாக்டர் பார்த்தசாரதி பேசுறேன். நீங்க உடனே கிளம்பி ஆழ்வார்பேட்டை RMW ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு டாக்டர்? இங்க பேஷண்ட் ஒருத்தர் உங்க நம்பர் கொடுத்து அர்ஜென்ட்டா கால் பண்ண சொன்னாரு. நீங்க நேர்ல வர்றீங்களா? டாக்டர், ஆக்சுவலா எனக்கு ஒரு நம்பர் தான் வந்திருக்கு. இந்த நம்பர் என் ஃபோன் புக்கில் இல்லை. யார் ஃபோன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. சார், அவர் செல்போன்ல ராஜீவ்னு உங்க பேரை சேவ் பண்ணி வச்சிருக்காரு. உடனே கிளம்பி வாங்க ப்ளீஸ். இப்போ சரி டாக்டர், நான் உடனே வரேன். ஓகே சார், வாங்க. அவர் வரேன்னு சொல்லிட்டாருப்பா. டோன்ட் வரி, ரிலாக்ஸ். ரிலாக்ஸாக இருங்க. வினைகள் தீர்ப்பவனே, உட்காருங்க. அச்சதம் தாங்க. பிள்ளையார நினச்சி தலையில் கூட்டிக்கோங்க. ஸ்னேகா, ஓ உட்காரு. வேண்டாம் தனுஷ், ப்ளீஸ். தனுஷ், வாங்க சார். அக்னி பகவானை போற்றுவோம். மந்திரத்தை சீக்கிரமா முடிங்க, டைம் ஆகுது. சரி சரி. கான்ஸ்டபிள், நீங்க அந்த பக்கம் போங்க. ஓகே சார். நீங்க என் கூட வாங்க. ஓகே சார். சார், நீங்க கதவை திறக்க பாருங்க. நான் பின்னால் வழி இருக்கா சார். பாருங்க தோரவேஷ். குங்கும அர்ச்சனை செய்தேன். மாங்கல்ய தேவதையை போற்றுவோம். இந்தாங்க, திருமங்கல்ய தரணம் பண்ணுங்க. ப்ளீஸ். ஸ்னேவா, போடி போடா. கான்ஸ்டபிள், கூட்டிட்டு போங்க. ஓகே சார். ஏய் வாடா. சார், ஏய் விட்டுரு சார். வாடா வாடா வாடா. ஏய் ஏய் இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணை கடத்திட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ண பாத்துருக்கா. இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. கூட பிறந்த தம்பியை போட்டு கொடுக்குற நீ உன்ன அநியாயமா ஒரு பொண்ணை கொண்டியாடா. அப்போவே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கணும். பாசம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. உன் உயிரை காப்பாத்தின ஸ்னேகா மேலே ஆசைப்பட்டியே, அப்போவே முடிவு பண்ணிட்டேன்டா. நீ எனக்கு தம்பியே இல்ல, நான் உனக்கு அண்ணனும் இல்ல. நீ ஜெயில தானே இருக்கணும். என் கண் முன்னாடி நிக்காத. கூட்டிட்டு போங்க சார் இவனை. வாடா வா வாடா. என்ன மன்னிச்சிருந்துவா ப்ளீஸ். அவனை பத்தி சரியா தெரியாம. ஐயோ
ஸ்னேகா, எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை. நீ அவனுக்கு நல்லது செய்தான் பார்த்துருக்க. அவனுக்கு தான் அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் எல்லாம் போச்சு. சுபாஷ் மட்டும் சரியான நேரத்தில் தகவல் கொடுக்கலன்னா என்னால் ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. நான் செஞ்ச தப்பு என்னன்னு தெரியுமா? கவிதான்னு நினைச்சுக்கிட்டு உன்னை கடத்திட்டு வர சொல்லிட்டேன். எல்லா குழப்பத்துக்கும் நான் தாம்மா காரணம். என் தம்பி உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார் ப்ளீஸ், இப்ப கூட எனக்கு தனுஷ் மேல எந்த ஒரு கோபமும் இல்லை சார். அவர் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு சார். அவர் இப்போ நீங்க ஜெயிலுக்கு அனுப்புறதை விட ஒரு ஒரு மனநிலை டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவர் குணமாயிடுவாரு. நம்மள மாதிரியே நார்மல் ஆயிடுவாரு. நீங்க அதுதான் சார் பண்ணிருக்கணும். அவர் குற்றவாளி இல்ல சார், அவர் ஒரு பேஷண்ட். உனக்கு கெடுதல் செஞ்சவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? உன் நல்ல மனசுக்கு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாமா. சார் வரேன் சார். வா. சரி. நிறுத்துங்க. இந்த கொலைகாரன் எதுக்கு இங்க வந்தா? நேத்ரா, உங்க அப்பா சாவுக்கு ராஜு காரணம் இல்ல. அப்போ எங்க அப்பா கிட்ட இருந்து 5 லட்சம் பணத்தை திருடினது ராஜு இல்லையா? நேத்ரா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. பணத்தை எடுத்துட்டு போனது என்னமோ நான் தான். ஆனா அந்த பணம் காணாம போனதால அந்த பணம் திருடு போன அதிர்ச்சியில தான் எங்க அப்பா இறந்து போனாரு. நீ தாண்டா கொலைகாரன். கான்ஸ்டபிள், பிடிங்க பிடிங்க அவனை. பிடிங்க. டேய் என்னடா? ராஸ்கல், என்ன எதுக்குடா தப்பிக்க பாக்குற? டேய் பாத்தியாமா, தப்பு பண்ணாதவன் எதுக்கு தப்பிச்சு ஓட பாக்குறான்? யார் பேச்சையே கேட்டு கல்யாணத்துல வந்து தகராறு பண்றீங்களா? என் மகன் ஒண்ணு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். இல்லம்மா, அவன் தப்பு பண்ணியிருக்கான். அதுவும் சாதாரண தப்பு இல்ல, மன்னிக்கவே முடியாத தப்பு பண்ணியிருக்கான். ஒரு கொலை பண்ணியிருக்காமா. இல்ல, இவன் சொல்ற நம்பாதீங்க. இவன் போய் சொல்றான். இவன் சொல்ற நம்பாதீங்க. டேய், நீ நல்லவன் மாதிரி நடிச்சது போதும்டா. என்ன ராஜீவ், கல்யாணத்துல தகராறு பண்ண வந்திருக்கீங்களா? நேத்ரா, சத்தியமா நான் தகராறு பண்றதுக்காக வரல. உங்க அப்பாவுடைய பணத்தை திருடுனது என்னமோ நான் தான். திருட்டே தப்புனா ஒருத்தரை கொலை பண்றது அதோட பெரிய தப்பு இல்லையா? யாரை கொலை பண்ணா? சிஸ்டர், இங்க நிக்கிறானே பன்னீர், இவன் தான் கொலைகாரன். இவனை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே எனக்கு கேவலமா இருக்கு. இதை நான் நம்பணுமா? எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு மேடம். எங்க அண்ணன் சாவுக்கு காரணமான கொலைகாரன் பேச்சை கேட்டுக்கிட்டு என் பையனை சந்தேகப்படுறீங்களா? நான் ஒன்னும் கொலைகாரன் கிடையாதுமா. நேத்ரா, நீ உண்மையை தெரிஞ்சுக்க. உங்க அப்பா ஒன்னும் பணம் காணாம போனதால இறந்து போகல. இது நிக்கிறானே இந்த படுபாவி, இவன் தான் உங்க அப்பாவை கொலை பண்ணிருக்கான். சிஸ்டர், பணம் காணாம போன அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? இதுக்கெல்லாம் என்ன சாட்சி? அம்மா, எல்லா உண்மையும் தெரிஞ்ச என்னையே உங்க மகன் கொல்ல பார்த்தான். அவன் பேசினதை என் செல்போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ராஜு, அதை அவங்க கிட்ட காட்டுங்க. அப்பாவை கொண்டுட்டு அவர் மக கழுத்துல தாலி கட்டுறதுக்கு தில்லு வேணும்டா. ஒரே ஒரு போன் கால் ராஜு கிட்ட விஷயத்த சொன்னா போதும், மத்ததெல்லாம் அவரு பார்த்துப்பாரு. ஆமாண்டா, நான் தான் என் மாமாவை கொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? அப்புறம் என்ன, நீயே ஒத்துக்கிட்ட.
இப்ப சொல்லு நேத்ரா, உன் அப்பா சாவுக்கு நானா காரணம்? அவர் வச்சிருந்த பணத்தை எடுத்ததுதான் நான் செஞ்ச ஒரே தப்பு. அந்த தப்புக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்காக தான் உங்க வீட்டை தேடி வந்தேன். உங்க குடும்பத்தோட நெருங்கி பழகினேன். நின்னு போன உன்னுடைய கல்யாணத்தை நடத்தி வைக்க ஆசைப்பட்டேன். உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. என் மேல ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன அரெஸ்ட் பண்ண வச்சு ஜெயில தள்ளிட்ட. டேய் பன்னீர், நீ செஞ்ச துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாதுடா. பன்னீர் போலாமா? டேய் பன்னீர், நீ ஏடா இந்த காரியத்தை பண்ண? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? கூட்டுவாங்க. டேய் உங்க மாமாவை நீ ஏடா கொன்ன? டேய் பன்னீர், இப்படி பண்ணி தொலைச்சிட்டீங்களா? இவன் இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான்னு தெரியாம போச்சே தம்பி. நானே என் பொண்ணை படுகுழியில தள்ள பாத்துட்டேன்னு. என்ன மன்னிச்சிருங்க ராஜீவ், உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன் மேல எந்த தப்பு இல்லை நேத்ரா. உன் இடத்துல யார் இருந்திருந்தாலும் இப்படிதான் நடந்திருப்பாங்க. அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படுறது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அதுக்குண்டான தண்டனையை நான் அனுபவிச்சிட்டேன். 2வது முறையா என் பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சே தம்பி. இனிமே யார் இவளை கல்யாணம் பண்ணிப்பா? ஏம்மா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? ஒரு நல்ல வரனா பார்த்து நேத்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உங்களுக்கு ஒரு மகனா, நேத்ராவுக்கு ஒரு அண்ணனா இருந்து இந்த கடமையை நான் செய்வேமா? உன் நல்ல மனசை புரிஞ்சிக்காம உன்னை காயப்படுத்திட்டேனே தம்பி, என்ன மன்னிச்சிருப்பா. அட விடுங்கம்மா, என்னது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு. நேத்ரா, ஒரு கெட்டவன் கிட்ட இருந்து உன் வாழ்க்கையை காப்பாத்திட்டேன். ஒரு நல்லவனோட உனக்கு வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்ப சொல்றமா, ஒரு அண்ணனா முன்னாடி நின்னு ஒரு நல்ல வரனா பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரமா. ரெட் ஆன் மீடியாவுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.